அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து செய்யுள் உறுப்புகளுள் ஒன்றாக குறிப்பிடப்படுவதோடு தனியாக ஒரு இயலியல் விரைத்துரிக்க பெறினும் இது இதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தொல்காப்பியர் ஒவ்வொரு சுவையினும் தோன்றுவதற்கு மூலமான நான்கு பொருள்கள் ஒரு சுவையும் 4 பொருள்கள்னால வருது. அவர் வீரம் என்பதனை பெருமிதம் அப்படிங்கிற சொல்லனால குறிப்பிடுறாங்க. அதாவது யாவரோடும் ஒப்பனில்லாத மேம்பட்டு நிற்றல். இப்போ யாரோடையும் ஒப்புதல் இல்லாமல் மேலாவது நிற்கிறதுக்கு பேர் அது கம்பேரிட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு பேர் தான் வீரம் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதான் தொல்காப்பியர் சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மெய்ப்பாடு அப்படிங்கிறதையும் சுவைனா மெய்ப்பாடுன்னு சொன்னது யார்? தொல்காப்பியர் தான். இதே வீரம்னா பெருமிதம் அப்படின்னு சொன்னது யார்? தொல்காப்பியர் தான். ஓகேங்களா? இல்லை சுவையை பற்றி சொல்லியிருக்கதே தொல்காப்பியர் தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம காஃபி ரொம்ப சுவையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதில் 4 பெருமிதம் பற்றி 4 இதை குறிப்பிடுறாங்க. என்ன அப்படின்னா கல்வி, தருகன், இசை, கொடை அப்படிங்கிற 4 பற்றி பெருமிதம் நிகழும். இதில் தருகன் அப்படின்னா வன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா 3 சுழியின் வரும். அது என்ன அப்படின்னா போர் இருக்கு இல்லையா, அதில் அதில் வர்ற வீரம் தான் தருகன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி, இசை, கொடை அது என்று 4 பற்றி பெருமிதம் பிறக்கும் என்று கூறியுள்ளார். எனவே போர் செயலில் காட்டும் ஆண்மையை மட்டுமே அவர் வீரம் என்று கொண்டிலர் என்பது பெறப்படும். கொண்டிலர் அப்படின்னா அப்படி எடுத்துக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ போர் செயலில் நடக்கிற வீரம் மட்டும்தான் வீரம் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது 4லையுமே அந்த இது நடக்கும். அதுக்கடுத்து 4லையுமே நம்ம வீரம் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து நலங்கிள்ளி என்ற சோழ மன்னன் எதை சொல்கிறான் அப்படின்னா, இப்போ அந்த பாட்டோட அர்த்தம் நான் சொல்லி வாசிக்கிறேன். நான் பாட்டோட இதை வாசிக்கிறேன். அதுக்கடுத்து அர்த்தத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? மெல்ல வந்தேன் அல்லடி பொருந்தி ஈயன இறக்குவராயின் சீருடை முரசு கீழ் தாயத்து அரசோ தஞ்சம். அது என்ன அப்படின்னா நம்ம மெல்ல என்னோட பாதத்தை வணங்கி குடு அப்படின்னு சொல்லி பிச்சை கேட்டாங்க அப்படின்னா நான் என்னோட அரசையும் எல்லாத்தையுமே கொடுப்பேன் நான். ஆனால் இந்நிலத்து ஆற்றலுடையோர் ஆற்றல் போற்றாது. இந்த இடத்துல இருக்கிற இந்த நிலத்தில் இருக்கிற வீரர்களுடைய வீரத்தை வணங்காம என் உள்ளம் எல்லிய மடமோன் அப்படின்னா துஞ்சு புள்ளி இடறிய சிதறன் போல. இது ரொம்ப என்னை கேவலமாக நடத்தினாங்க அப்படின்னா நான் தூங்குற புலி துஞ்சு புள்ளி இடறிய சிதடன் அப்படின்னா தூங்குற புளியை காலால் எத்தின குருடன் எப்படி பிழைக்க மாட்டானோ அதே மாதிரி அவன் பிழைக்க மாட்டான். என்னோட மேலே போர் செய்கிறவன் பிழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சோழ நலங்கிள்ளி அப்படிங்கிற ஒருத்தர் இது பண்ணியிருக்காரு. இதில் நம்ம எதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம எப்படி யோசிக்கலாம்னா நல்லவர் இப்போ நல்லவங்களுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே, நல்லவங்களாக இருந்தாங்க அப்படின்னா நானும் நல்லவனாக இருப்பேன். இது நீங்கள் நல்லவங்களா இல்லைன்னா நானும் நல்லவனாக இருக்க மாட்டேன். இதை தான் அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஒரு காலத்தினா